அனைவருக்கும் வணக்கம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி, அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஐடி கோயம்புத்தூர். இந்த கிளாஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பங்கெடுத்திருக்கிற, ஆன்லைன் கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்டாக வந்து பங்கெடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது, நார்மலாக படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு கட்டத்துல ஆனா வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். எல்லாரும் எல்லா சப்ஜெக்டும் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் ஆகாட்டியும் நம்ம படிச்சதுல ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். நம்ம வேலையில வந்து கண்டிப்பா அது இல்லாம பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு இருக்கும். அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயங்களா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கமா இந்த அல்ஜீப்ரா இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதை படிக்கிறப்ப பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எங்க யூஸ் பண்ண போறோம், எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி தான் டோட்டலா டிசைன், டோட்டலா வந்து டெக்னாலஜியே வந்து அதுல பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த வரிசையில வந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து அதே வந்து டஃப்பான சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி கடைசியா வச்சு கடைசியா பண்ணி ஒரு சிலபஸ்லயே கடைசியா இருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து டஃப்பான சப்ஜெக்டே இல்லை, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். எங்க வந்து நீங்க அதை வந்து யூஸ் பண்றீங்க, அப்ளிகேஷன் என்ன, அது வந்து எங்க உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இதுல வந்து ரொம்ப எல்லாம் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அது சில ஃபார்முலாஸ், சின்ன 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 ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸை மட்டும் வந்து நம்ம மெமரை பண்ணிட்டோம்னா, நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப ஈஸியா வந்து வர்ற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி இதுல பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டினாவது வந்து இதுல கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு 10 மார்க் 15 மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 ஃபார்முலா தெரிஞ்சா போதும் 10 மார்க் 20 மார்க் வந்து ஈஸியா வாங்கிட்டு போகலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். நம்ம நார்மலா யூஸ் பண்றதுலயும் வந்து இது வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். இப்போ எங்க வந்து அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி நம்ம எங்க வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இப்ப எல்லாமே வந்து இது பாத்தீங்கன்னா வானசாஸ்திரம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி நம்ம வந்து இப்ப வந்து ஒரு எவரெஸ்ட் சிகரம் இருக்குது, எவரெஸ்ட் சிகரம் வந்து ஒரு 12,000 அடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து அதை மெஷர் பண்ண முடியுது, அதை மெஷர் பண்றதுக்கு என்ன மெத்தடு, அதெல்லாம் எப்படி வந்து டேப் வச்சு அளக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகிறது வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரி. ஒரு கோள் வந்து நம்ம பூமியில இருந்து இத்தனை மைல் இத்தனை ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்குது, ஒளி இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இது கால்குலேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி. நம்ம ஒரு இடத்துல நம்ம நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம இங்கிருந்து ஒரு மலையை பார்க்குறோம், அந்த மலை வந்து என்ன ஹைட் அப்படிங்கிறது நம்ம இங்கிருந்தே கூட பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். இது இல்லாம வந்து நம்ம இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டோ டெக்னாலஜியோ வந்து கிடையாது. அந்த அருமையான இந்த ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து எடுக்க போறோம். இது ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது. ட்ரிக்னாமெட்ரிங்கிறது முக்கோண அளவியல். முக்கோண அளவியல் அப்படிங்கிறது ஒரு முக்கோணத்தை வச்சு முக்கோணத்தோட பக்கங்கள், முக்கோணம் அப்படின்னாவே வந்து 3 பக்கங்கள் 3 கோணங்கள், அந்த 3 பக்கங்கள் 3 கோணங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை சொல்றதும் அது வந்து முக்கோண அளவியல். அதை வச்சு வந்து மற்ற தேவையான விவரங்களை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது முக்கோண அளவியல், அது ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது. இப்ப அதுக்கான வந்து ஒரு ஸ்லைடுல ஷேர் பண்றேன், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலா ஒரு கிரீக் வேர்டு. எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாமே பேஸ் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சயின்ஸ் இதுக்கு எல்லாமே பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருந்தீங்கன்னா கிரேக்கம். கிரேக்கம் அப்படிங்கிறது அந்த கிரேக்க நாட்டுல இருந்துதான் வந்து இது எல்லாமே வந்து டெவலப் ஆச்சு. ஒரு தத்துவம் அப்படிங்கிறதும் அதுல தான் வந்தது. இந்த மாதிரி வந்து கணக்கீடு அப்படிங்கிறதும் அதுதான் வந்தது. அங்கிருந்து நம்ம ஆளுகளும் வந்து நம்ம இந்தியாலேயே வந்து ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவரெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து இந்த அளவியல் இந்த மாதிரி யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிகனான் அப்படின்னா ட்ரையாங்கிள். ட்ரிகனான் அப்படிங்கிறது கிரீக்ல வந்து ட்ரையாங்கிள். மெட்ரான்னா டு மெஷர். ஸோ வந்து ட்ரையாங்கிளை மெஷர் பண்ணி அதுல வந்து தெரிஞ்ச
பக்கம் இருந்துச்சுன்னா தெரியாத பக்கத்தை கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்ச கோணம் இருந்தா தெரியாத கோணத்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இப்ப இந்த ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது வந்து ஆங்கிள்ஸையும் பக்கங்களையும் வச்சு கால்குலேட் பண்றது. வழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முக்கோணம் அப்படின்னாவே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அது ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, 3 கோணங்கள் வரைஞ்ச 3 கோணங்கள் இருக்கு, 3 கோணங்களும் சேர்ந்தா 180 டிகிரி அப்படிங்கிறது வந்து அதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். நம்ம எப்படி ஒரு முக்கோணம் வரைஞ்சீங்கனாலும் சரி, நீங்க வந்து ஒரு அளவை வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சாலும் சரி, சும்மா வந்து ஏதாவது ஒரு அளவுக்கு அளவே இல்லாம நீங்க பாட்டுக்கு 3 கோடை போட்டு 3 ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு முக்கோணம் ஃபார்ம் பண்ணீங்கனாலும் அதை வந்து அந்த கோணங்களை அளந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து 180 டிகிரியா தான் இருக்கும். அதுதான் முக்கோணத்தோட முக்கியமான ஒரு குணம். இந்த முக்கோணம் அப்படிங்கறத வச்சு நம்ம சில இதுக்கெல்லாம் வந்து சில ரேஷியோஸ் எல்லாம் வச்சு ஒரு சில ஃபார்முலாஸ், ரேஷியோஸ்ங்கிறது அதோட ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸை வச்சுதான் நம்ம இந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து பண்றோம். அது வந்து முக்கியமான ரேஷியோஸ் பேசிக்கா 3 இருக்குது. சைன், காஸ், டேன் அப்படின்ட்டு 3 ரேஷியோ. அதோட சேர்ந்து அதோட தலைகீழ், ஒவ்வொன்னோட தலைகீழும் பாத்தீங்கன்னா அது கூட வந்து சீக்கண்ட், கொசிக்கண்ட், காட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது சைன், காஸ், டேன் அப்படிங்கிறது மெயினா வந்து முக்கியமான அடிப்படையான 3 விகிதங்கள். ஸோ அந்த 3 விகிதங்களை வச்சு அப்புறம் அடுத்த 3 விகிதங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அதான் ஆஸ்ட்ரானமி, மேப் மேக்கிங். ஒரு இடத்துல வந்து ஒரு ஏரியா இருக்கு, அந்த மேப் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அது வந்து தாழ்வான பகுதியா இருக்குது, எவ்வளவு மேடான பகுதியா இருக்குது அப்படிங்கிறது சர்வே. சர்வேன்னு உதாரணம் ரோடெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே போடுறாங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரைபாடு வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு இதை வச்சு ஒரு மேலே ஒரு கேமரா இருக்கும், சர்வேயிங் எக்யூப்மெண்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தள்ளி அல்லது ஒரு 50 மீட்டர் தள்ளி ஒரு ஆள் வந்து நின்றுட்டு ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அந்த கேமரால பார்க்குறவரு வந்து அந்த ஆள் இருக்கிறதுக்கும் இவரோட இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு ஆங்கிள் அந்த ஆளு எவ்வளவு ஹைட்ல கரெக்டா இவர் மட்டத்துக்கு நிற்குது அப்படின்னு பார்ப்பாரு. அதை கால்குலேட் பண்றப்ப அதான் வந்து அந்த முக்கோணம் ட்ரிகனாமெட்ரிய அடிப்படையா வச்சு இங்கிருந்து அந்த ஆள் நிக்கிற தூரம் வந்து எவ்வளவு மேடா இருக்குது அல்லது பள்ளமா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து சர்வேயிங்க்கு யூஸ் ஆகுது. இப்ப இதுல வந்து சில முக்கியமான யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒன் வேர்ட்லயே கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சிஸ்டத்துல வந்து அதுக்கு வந்து மெயின் டிகிரி அப்படிங்கறது தான் வந்து இதுக்கான யூனிட். கோணத்துக்கான யூனிட் வந்து டிகிரி. இது வந்து 60 செகண்ட் அப்படிங்கிறது 1 நிமிஷம், 1 மினிட். செகண்ட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மேல 2 அப்பாஸ்ட்ரோபி போட்டாங்கன்னா அது சிம்பிள் செகண்ட்ஸுக்கு, ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டா அது வந்து மினிட். அது 60 மினிட்ஸ் 1 டிகிரி. இது வந்து இது நம்ம இது மாதிரி தான் டைம் மாதிரி தான். 60 செகண்ட்னா 1 நிமிஷம், 60 நிமிஷம்னா 1 ஹவர் அப்படிமோ. இது ஹவருங்கிறதுக்கு பதில் இது வந்து 1 டிகிரி. அப்புறம் 90 டிகிரிஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு செங்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள். செங்கோணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு முக்கோணம், செங்கோணம் முக்கோணம் அப்படின்னா 90 டிகிரி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து செங்கோண முக்கோணம். இப்ப இதுல வந்து ரேடியன்ல சொல்ல சர்க்குலர் யூனிட் ஒன்று இருக்குது, அதுல வந்து ரேடியன். ரேடியன் அப்படிங்கிறது பாகை அப்படிங்கிறது வந்து அதோட யூனிட். ஒரு ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது π/2 ரேடியன்ஸ். ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி செங்கோணம், 90 டிகிரிங்கிறது π/2 ரேடியன்ஸ். அப்போ பை ரேடியன் அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா இந்த ரெண்டு இங்க மேல கொண்டு வந்து 90 பெருக்குனீங்கன்னா 150 டிகிரி. 150 டிகிரிங்கிறது பை ரேடியன். ஒரு டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா π/180 ரேடியன். இந்த 150 டிகிரிங்கிறது பை ரேடியன் அப்படிங்கிற அந்த இதை வச்சுட்டு அந்த லைனை வச்சுட்டு அது வந்து 1 டிகிரிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த 150 இந்த பக்கம் ரைட் சைடு வந்து வகுத்தலாம் வந்துடும். ஸோ π/180 ரேடியன். ஒரு ரேடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த π/180 திரும்பி லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா 1/π/180 வரும். அது தலைகீழா போட்டீங்கன்னா 180/π டிகிரி. இப்போ இந்த மூணு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிங்கிறது பை ரேடியன் அல்லது 1 டிகிரிங்கிறது π/180 ரேடியன், 1 ரேடியன் அப்படிங்கிறது 180/π டிகிரி. இதுல வந்து இந்த மூணு வந்து ஒன் வேர்ட்ல கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் அது பார்க்கலாம். மூணு முக்கியமான அடிப்படையான விகிதங்கள் அப்படின்னு பார்த்தோம்.
அதுல வந்து 3 இதுல வந்து நமக்கு வந்து அப்படிங்கிறது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டான்னு 3 விகிதங்களா பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு செங்கோணம் முக்கோணம். அதுல வந்து நம்ம அந்த செங்கோணம் அப்படிங்கிறது 90 டிகிரி, அது வந்து ஸ்டாண்டர்டு. ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு வெர்டிகலா பர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம்னா அது வந்து 90 டிகிரி அப்படின்னு வரும். அதுல வந்து மீதி 2 கோணம் இருக்கு. அதுல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த வகை சின்ன ஆங்கிளும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த பெரிய ஆங்கிள காமிச்சிருக்குது. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்வா இருக்கக்கூடிய பெரிய கோடு வந்து கர்ணம், ஹைபாட்டன்யூஸ் அப்படிங்கிறோம். அந்த தீட்டா ஆங்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எதிர்பக்கம் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் எதிர்பக்கம். அதை ஒட்டியே இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம். அட்ஜசன்ட்னா ஒட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து அடுத்துள்ள பக்கம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ங்கிறது எதிர்பக்கம். ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா கர்ணம், தமிழ்ல வந்து கர்ணம். அப்ப சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட்னா எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் தீட்டாக்கு எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டா அட்ஜசன்ட் டு ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு அட்ஜசன்ட் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இந்த 3 விகிதங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்ப இதுல வந்து டான் தீட்டால இந்த ஹைபாட்டன்யூஸ் போயிடும். இந்த ரெண்டும் ஆப்போசிட் சைன் பை காஸ், அதுதான் வந்து டான். இப்ப டான் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எப்படி வந்துச்சுன்னா இந்த சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் வகுத்தீங்கன்னா, சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவால வகுத்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் வரும். கீழே வந்து அட்ஜசன்ட் டு ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் 2 கேன்சல் ஆயிரும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்ப அதே விகிதங்கள் இன்னொரு படம். இது பாத்தீங்கன்னா சைன் தீட்டா அப்படிங்கறது எப்படி இது பண்ணலாம்னா, இப்ப ஒரு முக்கோணம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த பேஸ் இருக்குது. அந்த பேஸுக்கு பேரலா ஒரு லைன் போட்டா ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ். ஈஸியா ஃபார்முலா வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதுல ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த படம். இதை கொஞ்சம் மெமரியில வச்சுட்டீங்கன்னா அந்த பேஸுக்கு ஈக்குவலா பேரலா ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டும் ஹைபாட்டன்யூஸையும் எதிர்பக்கத்தையும் கர்ணத்தையும் ஜாயின் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சைன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பேஸுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டீங்கன்னா அந்த லைன் பாத்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கத்தையும் கர்ணத்தையும் ஜாயின் பண்ணும். ஸோ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டான் தீட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சாய்வான கோடு ஹைபாட்டன்யூஸுக்கு பேரலா ஒரு லைன், அந்த லைன் போட்டீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதான் வந்து டான் தீட்டா அப்படிங்கிறது. இப்போ இது இல்லாம இன்னும் அடுத்த 3 பேசிக்கா அந்த 3 விகிதங்கள் பார்த்தோம். அதை சம்பந்தப்பட்ட இன்னொரு 3 விகிதங்கள் என்ன அப்படின்னா 1 பை சைன் தீட்டா. சைன் தீட்டாவை தலைகீழா போட்டீங்கன்னா அது கொசிகன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா போட்டீங்கன்னா சீக்கன் தீட்டா. 1 பை டான் தீட்டா போட்டீங்கன்னா காட் தீட்டா. அப்ப 1 பை சைன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப கொசிகன் தீட்டாங்கிறது என்ன ஆகும்? கர்ணம் பை எதிர்பக்கம். அதான் ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட். அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சீக்கண்ட்ங்கிறது காஸ் தீட்டாக்கு தலைகீழ். அப்ப என்ன ஆகும்? கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அதே காட் தீட்டாங்கிறது 1 பை டான் தீட்டா. டான் தீட்டாவை தலைகீழ போடணும். அப்ப அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். சோ கொசிகண்ட்னா 1 பை சைன், சீக்கண்ட்னா 1 பை காஸ், காட்னா 1 பை டான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா வழக்கமாவே இந்த கணக்கு எப்படி அப்படின்னா ஒரு முக்கோணம் கொடுத்திருப்பான், அதுல ஒரு 2 சைடு கொடுத்திருந்தாங்கன்னா 3வது சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 3வது சைடு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப எல்லா விகிதங்கள் இந்த சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுதலாம். அப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுறது அந்த 3வது பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது பித்தாகரஸ் தியரம். இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கறத வந்து நம்ம செங்கோண முக்கோணத்துக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு தியரம். இந்த பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா it states that the area of the square whose side is the hypotenuse is equal to the sum of the areas of the squares of the other two sides. அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா, ஸ்கொயர் பண்றதுன்னா வர்க்கம்,
ஹைபாட்டன்யூஸ் பவர் 2 அப்படின்னு போடுறோம். அதர் டூ சைட்ஸ் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மற்ற ரெண்டு பக்கங்களின் வர்க்கத்துக்கு அதாவது ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னா மற்ற ரெண்டு பக்கங்களுக்கும் ஒரு ஸ்கொயர் பண்ணி அதை ரெண்டையும் கூட்டுனா அது வந்து ஹைபாட்டன்யூஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதை வந்து பித்தாகரஸ் தியரத்தை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு டயக்ராம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு செங்கோணம் முக்கோணம் 90 டிகிரி இருக்கிறது. அது ஒரு சைடு வந்து ஏ, ஒரு சைடு பி, ஒரு சைடு வந்து நம்ம ஹைபாட்டன்யூஸ் வந்து சி அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்ப பித்தாகரஸ் தியரம் அப்படி என்ன அப்படின்னா இந்த ஹைபாட்டன்யூஸ் சி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஏங்கிற பக்கம் 5 அப்படின்னு வைங்க, பிங்கிறது 4 அப்படின்னா அப்ப ஏ 5 ஸ்கொயர் பிளஸ் பி 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்ப இந்த சி அப்படிங்கிறது 6 அப்படின்னா 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆக்சுவலா என்ன நம்பரோ அந்த நம்பர்களை வந்து நம்ம வர்க்கம் எடுக்கணும். அதான் வந்து பித்தாகரஸ் தியரம். இப்ப இந்த பித்தாகரஸ் தியரத்துக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்கெட்ச் இது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஏபிசின்னு 3 பக்கங்கள் இருக்குது. இந்த சிங்கிறது ஹைபாட்டன்யூஸ். அந்த ஹைபாட்டன்யூஸ் கர்ணம். கர்ணத்தை வந்து இப்ப வந்து அது 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு 10 சென்டிமீட்டருக்கு அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயரா அதை மாத்தினீங்கன்னா எல்லா சைடும் 10 போட்டு ஒரு ஸ்கொயரா பண்ணீங்கன்னா அதே மாதிரி இது ஏ அப்படிங்கிறது அது ஒரு சைடு. அந்த சைடு வந்து அப்புறம் 5 இருக்குன்னு வைங்க, 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் அப்படியே வரைஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் பி அப்படின்னா 7க்கெல்லாம் அப்படியே ஸ்கொயரா வரைஞ்சிங்கன்னா இந்த சிங்கிற ஏரியா இருக்குல்ல, ஏரியாங்கிற அந்த பரப்பளவு. அந்த பரப்பளவு இந்த ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பரப்பளவையும் கூட்டணும்னா அந்த மொத்த பரப்பளவுக்கு சமம். இது வந்து ஒரு பித்தாகரஸ் தியரத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்ப அதே வந்து இன்னொரு படத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா இப்ப ஏ அப்படிங்கிறது ஒரு சைடு, பிங்கிறது ஒரு சைடு, சிங்கிறது ஒரு ஹைபாட்டன்யூஸ் கர்ணம். இப்ப இந்த சி ஸ்கொயருங்க ரெட்ல கொடுத்துருக்குது. இப்ப ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிரீன்ல கொடுத்துருக்குது, வயலட்ல கொடுத்துருக்குது பி ஸ்கொயர். அதாவது ஏரியா ஸ்கொயர்னாவே என்னன்னா பரப்பளவு அப்படின்னு வரும். ஸோ அப்ப வந்து இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அந்த கிரீனையும் வயலட்டையும் கூட்டினீங்கன்னா இந்த ரெட்டுக்கு ஈக்குவலா வரும். இதான் வந்து பித்தாகரஸ் தியரம். இப்ப வந்து எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்பாங்க, எப்படி வந்து இது கால்குலேட் பண்ணி இந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கணக்கு போடுறது அப்படிங்கறத வந்து இது பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். From the triangle with sides as shown, the trigonometric ratios are sin theta is equal to opposite by, இதுல வந்து கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது find the value of the other trigonometric ratios if cos theta is equal to 3/5. cos thetaங்கிறது 3/5 அப்படின்னு ஒரு முக்கோண விகிதம் இருக்குது அப்படின்னா மற்ற விகிதங்களை வந்து கண்டுபிடி. மற்ற விகிதங்கள்ல இப்ப எல்லாமே வந்து இது கேட்காட்டியும் மற்ற விகிதங்கள் இப்ப cos thetaவை தவிர மீதி 5 விகிதங்கள் இருக்குது. அது 5ம் கேட்காட்டியும் ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு ஒண்ணு கேட்கலாம். மற்றபடி வந்து 5மே வந்து கேட்கற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா cos theta 3/5 அப்படின்னா இப்ப இந்த முக்கோணத்துல பாத்தீங்கன்னா cos theta அப்படிங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சோ அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா பிசி 3, கர்ணம்ங்கிறது 5. சோ 3, 5 அதான் வந்து cos theta. cos thetaவை நம்ம இந்த முக்கோணத்துல இண்டிகேட் பண்ணிட்டோம். கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நம்ம மூணாவது பக்கம் நமக்கு தெரிய வேண்டியது ஏபி. ஸோ ஏபிங்கிறது கொஸ்டின் மார்க் போட்டிருக்குது. அப்ப பித்தாகரஸ் தியரத்தை வச்சுதான் நம்ம அந்த மூணாவது சைடு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அல்லது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அதாவது கர்ணத்தின் வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கங்கள் ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர், அது வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப இது என்ன ஆகும், ஏபி ஸ்கொயர் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு ஏசி ஸ்கொயர் ரைட் சைடுல இருக்குது, பிசி ஸ்கொயர் ரைட் சைடுல கொண்டு வரோம். ஸோ பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் வந்துருச்சு. அப்ப ஏபி ஸ்கொயர்ங்கிறது ஏசி ஸ்கொயர் எவ்வளவு, ஏசி அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், பிசிங்கிறது 3, ஸோ பிசி ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயருங்கிறது 25, 3 ஸ்கொயருங்கிறது 9, 25 மைனஸ் 9 16. இப்போ ஏபி ஸ்கொயருங்கிறது 16 அப்படின்னா ஏபிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னு போட்டீங்கன்னா 4 அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த வர்க்கம் கால்குலேட் பண்றதுக்கு இதெல்லாம் சிம்பிளான கணக்கு தான். நீ பெருக்கி போடலாம் அல்லது நீ வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி 3 பக்கங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லா விகிதங்களையும் நம்ம எழுதிடலாம். ஏதாவது 2 பக்கம் கொடுத்துருப்பான், அந்த 2 பக்கத்தை எந்த வீதத்துல கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இப்ப இதுல வந்து காஸ் தீட்டான்னு கொடுத்ததுனால இந்த முக்கோணத்துல அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அதை மார்க் பண்ணிக்கிறோம். 3வது பக்கம் வந்து எதிர்பக்கம், அதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம்னா 3 பக்கங்களும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்ற விகிதங்களை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா அந்த இது கால்குலேட் பண்ணி 4 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து இது வந்து பிசிங்கிறது 3, ஏபிங்கிறது 4, ஏசிங்கிறது 5. அப்ப இதுல இருந்து மற்ற விகிதங்களை கண்டுபிடிக்கலாம். மற்ற விகிதங்கள் அப்படின்னா காஸ் தீட்டா ஆல்ரெடி இருக்குது. சைன் தீட்டாங்கிறது என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீட்டா அப்படிங்கிறது இந்த சி அந்த கோணம், எதிர்பக்கம் அப்படிங்கிறது 4, இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் 4 பை கர்ணம்ங்கிறது 5. ஸோ 4 பை 5. tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதுல எதிர்பக்கம்ங்கிறது 4, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இந்த பிசி 3. ஸோ 4 பை 3 tan தீட்டா. கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது கர்ணம் பை ஆப்போசிட், கர்ணம் பை எதிர்பக்கம். அதாவது கொசிகண்ட் அப்படிங்கிறது பத்தி பாத்தீங்கன்னா 1 பை சைன் தீட்டா அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. அந்த சைன் தீட்டாவை தலைகீழா போட்டீங்கன்னா அதுதான் வந்து கொசிகன் தீட்டா. 4 பை 5ங்கிற சைன் தீட்டா, தலைகீழ போனா 5 பை 4. சீக்கண்ட்ங்கிறது என்னன்னா அந்த காஸ் தீட்டாவோட தலைகீழ் அல்லது கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ கர்ணம்ங்கிறது இதுல 5, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது 3. ஸோ 5 பை 3. காட் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அது காட் தீட்டாங்கிறது 1 பை tan தீட்டா, tan தீட்டாங்கிறது 4 பை 3. அதனால தலைகீழ் போட்டீங்கன்னா 3 பை 4. அட்ஜசன்ட்ங்கிறது 3, ஆப்போசிட்ங்கிறது 4. ஸோ 3 பை 4. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சைடு கொடுத்துருந்தான்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி மற்ற 3வது சைடை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து வந்து அந்த 6 விகிதங்களையும் நம்ம வந்து எழுத முடியும். இதை வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். இதை கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ காஸ் தீட்டா 3/5 அப்படின்னா tan தீட்டா எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டினா வரும். ஸோ tan தீட்டா வரணும் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த 3வது பக்கத்தை கண்டுபிடிச்சு அது tan தீட்டா tan ரேஷியோக்கான போட்டு அந்த tan ரேஷியோக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சு எழுதணும். இதுல ஏதாவது ஒரு விகிதம் கேட்டிருந்தாலும் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிதான் ஆகணும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு கணக்கு. வாட் இஸ் த சைடு ஏபி இஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இது ஒரு கொஸ்டின், நம்ம இந்த பாரத் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான். அதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ 8 சென்டிமீட்டர், பி 6 சென்டிமீட்டர், சி 5 சென்டிமீட்டர், டி 4 சென்டிமீட்டர்னு. இப்ப இதுல வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு என்ன அப்படின்னா நம்ம அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பித்தாகரஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ ஏசிங்கிறது கர்ணம், அது வந்து எவ்வளவு 10 ஸ்கொயரு. ஏபி வந்து கண்டுபிடிக்க வேண்டியது, ஏபி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன், அதான் வந்து ஆப்ஷன் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். பிசிங்கிறது 6, ஸோ 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம அது தனியாக வச்சுக்கிறோம். இந்த 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 100 மைனஸ் 6 ஸ்கொயருங்கிறது 36. ஸோ 100 மைனஸ் 36 64. ஏபி ஸ்கொயருங்கிறது 64 அப்படின்னா ஏபிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. அது வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், அல்லது நீங்க சாதாரணமாக தெரியும் 8வது ஃபார்முலா வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும். இதுல இன்னொரு கணக்கு அதே மாதிரி அதுல இருக்கிற கணக்கு தான். வாட் இஸ் த சைடு ஏபி இஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஸோ ஏசி அப்படிங்கிறது கர்ணம், அது 15 அப்படின்னு கொடுத்துருக்கான். பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கம், அது வந்து 9 கொடுத்துருக்கான். இப்போ இந்த 2 பக்கம் கொடுத்துருக்கான், 3வது பக்கம் ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அதே அதாவது பித்தாகரஸ் தியரம், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதில் பிசிங்கிறது 9 ஸ்கொயர், ஏசிங்கிறது 15 ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோம்னா லெஃப்ட் சைடு வச்சுட்டு பிசி ஸ்கொயர் ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 15 ஸ்கொயர் 225, பிசி ஸ்கொயர் 9 ஸ்கொயருக்கு 81. ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் வந்து 144 வரும். இப்போ ஏபி அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 போட்டீங்கன்னா 12. ஸோ ஏபிங்கிறது 12. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆன்சர் வந்து டி, டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ இதுல அதே மாதிரி இது 3வது இந்த கர்ணம் கண்டுபிடிக்கிறது.
அது ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கறத வச்சு அதை கண்டுபிடிச்சுக்கணும். ஏசி ஸ்கொயர் மீதி ரெண்டு வந்து 5 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் அது கூட்டி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49 பிளஸ் 25 74க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 74 போட்டீங்கன்னா 8.6. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி 8.6. இந்த மாதிரி வந்து முக்கோண விகிதங்கள் எது தெரியாத அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட யூசேஜ், இந்த ட்ரிகனாமெட்ரி எங்க யூஸ் ஆகுதோ அதை வச்சு நிறைய கணக்குகள் இருக்குது. இது பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் கால்குலேஷன். உயரத்தை கணக்கிடலாம், தூரத்தை கணக்கிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிகனாமெட்ரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதோட இது கண்டுபிடிப்போம். ஒரு மரம் இருக்குது, மரம் உச்சி வந்து எவ்வளவு மீட்டர்ல இருக்குது அல்லது எவ்வளவு அடியில் இருக்குது அப்படின்னா மரம் உச்சியில போய் உட்கார்ந்து டேப் பிடிச்சி நம்ம அளக்க முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரிகனாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அது வந்து கால்குலேட் பண்ற மெத்தட் என்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்த வரக்கூடிய போர்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்குது. ஒன்னு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்னு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அதாவது தமிழ்ல சொன்னா எலிவேஷன் அப்படின்னா ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம், டிப்ரெஷன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இறக்க கோணம். அது ஏற்ற கோணம் இறக்க கோணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்ம நார்மலா நம்ம பாக்குறோம், ஹரிசாண்டலா பாக்குறோம். நேரா பார்த்தோம்னா அது ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு வச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் மேல கண்ணு தலைய மேல் நோக்கி பாக்குறோம், மேல் நோக்கி திருப்பி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம். கீழே பார்க்க வேண்டியது இருக்குது, தலையை குனிஞ்சு பார்க்க வேண்டியது இருக்குன்னு அது வந்து இறக்க கோணம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா the definition என்ன அப்படின்னா வந்து the angle of elevation is the angle between the horizontal line from the observer and the line of sight to an object that is above the horizontal line. நம்ம பார்க்கிறது வந்து ஹரிசாண்டல் லைனா வச்சிட்டோம்னா அதுக்கு மேல நம்ம ஒரு பொருளை பார்க்கறோம் அப்படின்னா இப்ப இங்க இருந்து வந்து ஏரோப்ளேன் போகுது அப்படின்னா அதை பார்க்கறோம்னா அது வந்து ஏற்ற கோணத்துல பார்ப்போம். அதே கீழே வந்து பள்ளத்துல ஏதாவது கீழே இருக்குது அப்படின்னா அதை பார்த்தோம்னா இறக்க கோணத்துல பார்க்கலாம். angle of depression is the angle between the horizontal line from the observer and the line of sight to an object that is below the horizontal line. நம்ம ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கற்பனை கோடு, நமக்கு கண்டு பார்வைக்கு நேரா இருக்கக்கூடிய கோடுன்னு வச்சிட்டோம்னா அது வந்து பிலோ தி ஹரிசாண்டல் லைன், அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது. இப்ப அதுக்கு வந்து இன்னொரு விளக்கப்படம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் பிட்வீன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் லைன் ஆஃப் சைட். இப்ப இங்க ஒரு ஆள் நின்று பாக்குறாரு, ஒரு மரத்தோட உச்சியை பாக்குறாரு. நம்மளோட ஹைட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட அந்த தண்டு இருக்கு அதுக்கு வந்து நேரம் வரும். ஆனா உச்சியை பார்க்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அந்த உச்சிக்கும் நம்ம அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய நமக்கு நேரா இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கோட்டுக்கும் அந்த மரத்தோட உச்சிக்கும் இடையில்பட்ட கோணம் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி லைட் ஹவுஸ், இது வந்து எக்ஸாம்பிள் வந்து லைட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கிற ஒரு கோபுரம், அங்க இருந்து கீழே வந்து ஒரு போட்டு ஒரு அளவுக்கு கப்பல், அங்க இருக்கிற கப்பலை பாக்குறோம், அந்த போட்டை பாக்குறோம் அப்படின்னா மேல இருந்து கீழே பாக்குறப்போ அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எதே ஹரிசாண்டல் கோடு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்ஸ், கீழே ஒரு அந்த லைட் ஹவுஸுக்கு போட்டுக்கு நேரம் ஒரு கோடு, அதான் வந்து ஹரிசாண்டல் லைன். அதே மாதிரி கோடு ஒரு கற்பனை கோடு மேல நம்ம எங்க இருந்து பாக்குறோமோ அதுக்கு நேரம் போட்டா அந்த ஆங்கிள் வந்து அதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் பிட்வீன் தி ஹரிசாண்டல் லைன் அண்ட் தி லைன் ஆஃப் சைட். இப்ப இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே படத்துல கொடுத்துருக்குது. ஒரு ஆள் வந்து கொஞ்சம் மேட்ல நிக்கிறாரு, அங்கிருந்து வந்து ஹரிசாண்டல் அப்படிங்கிறது நம்ம கண் பார்வைக்கு நேரா இருக்கிறது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு ஒரு ஃபிளைட் போகுது, ஒரு ஏரோப்ளேன் போகுது, அதை பாக்குறாருன்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அவரே கீழே பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய் இருக்குது, அதை பாக்குறாருன்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதை வச்சுதான் இது எதுக்கு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஹைட் கால்குலேட் பண்றதுக்கு, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்ப இதுல வச்சு இதுல எப்படி ப்ராப்ளம் அப்படின்னா so what is the height of the wall where the ladder touches the wall? If the ladder is 2.5 meter long, makes an angle of 60 degree with the ground. இப்ப வந்து ஒரு வழக்கமா இது சாதாரணமா இந்த கேட்கற கணக்கு இதெல்லாம் முதல்ல வந்து இந்த ஃபார்மேட் இல்லாம இந்த ஓஎம்ஆர் எல்லாம் இல்லாதப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஏணி கணக்கு வந்து கண்டிப்பா ஒரு கணக்கு இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு ஏணி வந்து நீங்க சாதாரணமா ஒரு செவுத்துல சாய்ச்சி வைக்கிறீங்க, சாய்ச்சி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏணி வந்து அந்த செவுத்துல எந்த உயரத்துல டச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஏணியோட லென்த் கொடுத்துருவாங்க, நமக்கு ஏணியோட லென்த் கொடுத்துருவாங்க. அந்த ஏணி வந்து தரையில எவ்வளவு ஆங்கிள் சாய்ச்சி வச்சிருக்குது அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. அப்ப எவ்வளவு உயரத்துல வந்து செவுத்துல டச் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். அல்லது இதுலயே வந்து இன்னொரு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏணியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப என்னன்னா சோத்துல வந்து இவ்வளவு உயரத்துல வந்து டச் ஆயிருக்கு, ஒரு 4 மீட்டர் உயரத்துல ஏணி டச் ஆயிருக்கு, சாட்சி வச்சிருக்குது, 60 டிகிரி கோணத்துல இருக்குது. அப்ப ஏணியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா ஏணி எவ்வளவு உயரத்துல செவுத்துல வச்சிருக்குது அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப அதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4.13, 4.23, 2.165, 4.43 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல வந்து எது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இது கால்குலேட் பண்ணி அப்புறம் தான் அந்த ஆன்சர் வந்து எது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் தட் இஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் an angle given we have to take sin theta. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளுக்கு எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கர்ணம், அந்த சாய்வான இது கர்ணம் கொடுத்துருக்கான். ஸோ கர்ணம் இருக்குது, ஆங்கிள் இருக்குது. கர்ணம் ஆங்கிள் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வந்து எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம எந்த விகிதம் எடுக்கிறது அப்படின்னா ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம சைன் காஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சைன் தீட்டால தான் வந்து எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு வரும். ஸோ இப்போ எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்றோம். ஸோ சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்ப தீட்டாங்கிறது இங்க வந்து என்னன்னா 60 டிகிரி, சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்ங்கிறது 2.5 மீட்டர். ஸோ 2.5. இந்த சைன் 60 அப்படிங்கிறதுக்கு வந்து வேல்யூ பாத்தீங்கன்னா நீ கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா சைன் அமர்த்தி 60 போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். அல்லது நீங்க வந்து ட்ரிகனாமெட்ரிக் டேபிள்ஸ் இருக்கு, கிளாக்ஸ் டேபிள்ல ட்ரிகனாமெட்ரிக் டேபிள்னு இருக்குது. அந்த டேபிள்ல வந்து இந்த சைன் 60க்கு நேரா ஜீரோக்கு மேல வந்து வெர்டிகலா வந்து பார்க்கணும், ஜீரோக்கு நேரா காலத்துல லெஃப்ட்ல வந்து சைன் 60 டிகிரிக்கு நேரா சைன் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கும் 0.866 அப்படிங்கிறது சைன் 60க்கான வேல்யூ. இது ரெண்டு விதமா எடுக்கலாம். ஒன்னு கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா சைன் அமுத்தி 60 அமுத்தினீங்கன்னா ஈக்குவல் டு போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும் 0.866. அல்லது டேபிள்ஸ் கிளாக்ஸ் டேபிள்னு இருக்கு, ப்ளூ கலர் புக் ஒன்று இருக்கும், அதுல வந்து ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் அப்படின்ட்டு இருக்கு. அதுல வந்து சைன் தீட்டா அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 60 டிகிரி லெஃப்ட் சைட்ல 60 டிகிரி மேல பாத்தீங்கன்னா ஜீரோல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கும் 0.866. ஸோ 0.866 இன்டூ 2.5, 0.866 into 2.5 போட்டீங்கன்னா 2.165 மீட்டர். ஸோ அப்ப செவுத்துல வந்து அந்த ஏணி எந்த இடத்துல டச் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறது 2.165 மீட்டர். ஸோ ஆப்ஷன் வந்து சி செலக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், என்ன வீதம் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், என்ன கோணம் கொடுத்துருக்கான், அதோட சேர்த்து எந்த சைடு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன விகிதம் செலக்ட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான், கீழே கொடுத்துருக்கான்னு வைங்க, கர்ணத்துக்கு பதிலாக கீழே வந்து 2.5 மீட்டர் தூரத்துல இருக்குது, செவுத்துல இருந்து 2.5 மீட்டர் தூரத்துல இருக்குன்னா அது என்ன ஆகும், அந்த 2.5ங்கிறது அடுத்துள்ள பக்கம் ஆயிரும், அந்த கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம். இப்ப அடுத்துள்ள பக்கம் நம்ம கிட்ட இருக்கு, கர்ணம் இருக்குது, நம்ம அடுத்துள்ள பக்கம் இருக்குது, ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதிர்ப்பக்கம். அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு tan தீட்டா எடுத்தோம்னா தான் இதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். tan தீட்டா தான் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு வரும். அப்ப வந்து நம்ம எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும், அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்கான், ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னா tan தீட்டா ரேஷியோ எடுத்து கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நமக்கு வந்து கர்ணமே கொடுத்துருக்கிறதுனால சைன் தீட்டா வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப அதுல இன்னொரு கணக்கு. இப்ப வாட்ஸ் த ஹைட் ஆஃப் ஏபி, இந்த ஏபியோட உயரம் என்ன அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் 1.732 மீட்டர், 17.32 மீட்டர், 173.2 மீட்டர், 1732 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுலயும் வந்து அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி, அடுத்துள்ள பக்கம் சிபிங்கிறது இந்த கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம், ஸோ 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப வந்து உயரம் என்ன அப்படின்னு கேட்கறான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உயரம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு முக்கோண விகிதம் என்ன அப்படின்னு சைன் காஸ் டேன்ல பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா tan தீட்டா, tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படிங்கிறது ஏபி கண்டுபிடிக்க வேண்டியது, அட்ஜசன்ட்ங்கிறது அடுத்துள்ள பக்கம் 100 அப்படிங்கிறது கொடுத்துருக்கா. ஸோ அப்போ நம்ம ஏபி தான் கால்குலேட் பண்ணணும். ஏபி மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு இருக்க கீழே இருக்கக்கூடிய 100 வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து tan 60யோட பெருக்கணும். இப்போ tan 60 வந்து ஆங்கிள் எல்லாம் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆங்கிள் எல்லாம் அப்படியெல்லாம் பெருக்க முடியாது. ஆங்கிளை வந்து ஒரு கொடுத்த டிகிரியில கொடுத்துருக்கானா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேல்யூவா மாற்றணும், சாதாரண நம்பரா மாற்றணும். அந்த சாதாரண நம்பரா மாத்துறதுக்கு தான் வந்து என்னன்னா tan 60 அப்படிங்கிற கால்குலேட்டர் இருந்துன்னா tan அமுத்தி 60 அமுத்தினீங்கன்னா 1.732 அப்படிங்கிறது வரும். அல்லது வந்து நீங்க அந்த ட்ரிகனாமெட்ரிக் டேபிள்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். அல்லது ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது 30 டிகிரி, 60 டிகிரி, 30, 45, 60, 90 இதுக்கெல்லாம் வந்து
ஸ்டாண்டர்டா என்ன வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது, டேபிள் இருக்குது ட்ரிகனாமெட்ரிக்ல. அது மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்ம அது ஈஸியா வந்து அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.732 இன்டூ 100 போட்டால் 173.2 மீட்டர். ஸோ இது வந்து உயரம் ஏபி அப்படிங்கிறது 173.2 மீட்டர். ஆப்ஷன் வந்து சி. அப்ப இதுல வந்து அதே மாதிரி கணக்கு. ஆனா இன்னொன்னு இதுல வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ரெண்டு சைடும் கொடுத்துருக்கான், ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். ஸோ ரெண்டு சைடு கொடுத்துட்டு ஆங்கிள்னு கேட்கலாம். வாட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஆஃப் 15 மீட்டர் ஹை சீன் அட் எ பாயிண்ட் 15 மீட்டர் அவே ஃப்ரம் தி பேஸ். அப்படின்னு என்னன்னா, ஒரு லைட் ஹவுஸ்னு ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு கோபுரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அது வந்து எதனா 15 மீட்டர் உயரம் இருக்குது. அது வந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி நின்று ஒருத்தர் பாக்குறாரு. அது உயரம் 15 மீட்டர் தள்ளி நின்று பாக்குறாரு. அப்ப அவர் பார்க்கக்கூடிய அந்த கோணத்தோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, ஏற்ற கோணம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு கொடுத்துருக்கான். சைடு என்னன்னா, இந்த கோணம் அப்படிங்கிறது நம்ம இங்க நின்று பாக்குற இடம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் கொடுத்துருக்கான் 15 மீட்டர், அடுத்த லோகம் கொடுத்துருக்கான் அதுவும் 15 மீட்டர். ஸோ எதிர்பக்கம் அடுத்த லோகம் ரெண்டுமே இருக்குது. அப்ப அந்த கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வர்ற மாதிரி விகிதம் வந்து tan தீட்டா. ஸோ இப்போ tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டுங்கிறது 15, அட்ஜசன்ட்டுங்கிறது டிவைட் பை 15. 15 பை 15 1. 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து tan தீட்டா. tan தீட்டாங்கிறது 1 அப்படின்னா, தீட்டா மட்டும்தான் நமக்கு தேவை வந்து கோணம். கோணம் அப்படிங்கிறது tan இன்வெர்ஸ் போடணும். tan இன்வெர்ஸ். அதே மாதிரி சயின்டிபிக் கால்குலேட்டர்ல வந்து இன்வெர்ஸ் tan ஷிஃப்ட் கீ இருக்கும். ஷிஃப்ட் அழுத்தி tan அமுத்தினீங்கன்னா அது இன்வெர்ஸ் tan. அது போட்டீங்கன்னா இன்வெர்ஸ் tan போட்டு 1ன்னு போட்டீங்கன்னா 45 டிகிரி 44.999 போகும். அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 45 டிகிரி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு கொடுத்து கோணமும் கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் இதுக்கு பதிலாக 15 மீட்டர் எதிர்பக்கம் அடுத்த பக்கம் கொடுத்துருக்கான். அது இல்லாம நம்ம வந்து கர்ணம் கொடுத்துருக்கலாம் 20 மீட்டர் அப்படின்னு போட்டு அந்த கர்ணம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நம்ம அந்த சைடு கண்டுபிடிக்கலாம். அது கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு காஸ் தீட்டான்ட்டு வரும். காஸ் தீட்டாங்கிறது இது வேல்யூ போட்டு, தீட்டாங்கிறது என்ன காஸ் இன்வெர்ஸ் அப்படின்னு போடணும். அதனால சைன் வந்துச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து தூரத்தை கணக்கிடுறது, தூரம் உயரம் கணக்கிடுதல் அந்த இது. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ட்ரிகனோமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து டைரக்டாவே வந்து கொஸ்டினா கேட்பாங்க. இதுக்கு வந்து இது என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா சைன் தீட்டா அப்படிங்கிறது இது முன்னாடி நம்ம பார்த்த விகிதம் தான். 3 முக்கியமான விகிதம் சைன் காஸ் டேன். அதோட தலைகீழ் அப்படிங்கிறத கொசிகன் சீக்கன் காட் அப்படிங்கிறது. இப்ப சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா 1 பை கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டானால 1 பை சைன் தீட்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி காஸ் தீட்டாங்கிறது 1 பை சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா. டேன் தீட்டானா 1 பை காட் தீட்டா. காட் தீட்டானா 1 பை டேன் தீட்டான்னு வரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டைப் இந்த மாதிரி இல்லாதப்போ இதெல்லாம் வந்து இது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முக்கோணம் போட்டு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து இது வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போதும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. அப்ப இதே ஃபார்முலாவை பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி மாத்தி கேட்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மேல இருக்க ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டாவை ரைட் சைடு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ 1 இங்க இருக்கிற பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வந்தா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் அங்க வச்சுட்டு லெஃப்ட் சைடே வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு போகுது. இப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுல ஒரே ஃபார்முலா தான், அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதா இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதை வந்து ஈஸியா வந்து எழுதிக்கலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது அடிக்கடி இந்த ட்ரிகனோமெட்ரிக் இதுல வந்து அடிக்கடி கேட்கறது. 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இது வந்து 1 அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -1 ஆயிடும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் டேன் ஸ்கொயர் தீட்டா.
ஸோ 1 plus tan square theta is equal to secant square thetaங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 plus cot square theta is equal to cosecant square theta. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி cot square thetaனா cosecant square theta minus 1 அப்படின்னு போடலாம். இதே ஃபார்முலாவை நம்ம இப்படியும் மாத்திக்கலாம். ஸோ ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அது மாத்தி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து அடிக்கடி கேட்கறது, நம்ம கொஸ்டின் பேங்க்ல வர்றது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டாங்கிறது 1 by cosecant theta, cos தீட்டாங்கிறது 1 by secant theta, tan தீட்டாங்கிறது 1 by cot theta, cot theta is equal to 1 by tan theta, sin square theta plus cos square thetaங்கிறது equal to 1. அதுவே வந்து cos square theta is equal to 1 minus sin square theta வரும். sin square thetaங்கிறது 1 minus cos square theta வரும். 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus cot square thetaங்கிறது cosecant square theta. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால எப்படி क्वेश्चंस அதுல இருக்கிற क्वेश्चंस வாட்ஸ் தி வேல்யூ ஆஃப் sin square theta plus cos square theta அப்படி கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பான். A வந்து 4, B 3, C 2, D 1. இப்போ நம்ம அந்த இது ஃபார்முலா பார்த்தா sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ வந்து D ஆப்ஷன் D. அது மாதிரி வேல்யூ ஆஃப் 1 minus sin square theta என்ன அதை பார்த்தோம்னா cos square theta, sin square theta, tan square theta, secant square theta கொடுத்துருக்கேன். நம்ம அந்த முன்னாடி முக்கியமான ஃபார்முலா என்ன sin square theta plus cos square theta is equal to 1. அப்ப cos square theta அப்படிங்கிறது வந்து 1 minus sin square theta. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 1 plus tan square theta. 1 plus tan square theta அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus cos square theta அப்படிங்கிறது அதே மாதிரி cosecant square theta. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், இதுல இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சா போதும். இப்ப இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க அந்த மூணாவது क्वेश्चन சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆமா அதுக்கு சொன்னீங்கல்லைங்க சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லுங்க சார். கடைசியா வந்த மூணாவது क्वेश्चन ஃபார்முலாஸ் வச்சு பண்ண क्वेश्चन ஃபார்முலாஸ் படி வந்த क्वेश्चन சார். ஒரு நிமிஷம். சார் அந்த தேர்ட் क्वेश्चन அந்த ஃபோர்த் क्वेश्चन மட்டும் சொல்லுங்க சார். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்லயா இல்ல கடைசியா வந்து ஃபார்முலாஸ்ல வர क्वेश्चन? கடைசில ஃபார்முலாஸ்ல வர क्वेश्चन சார். இப்ப இது வந்து முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வச்சுட்டு நம்ம வந்து இது கால்குலேட் பண்றோம். இதாங்க சார். அது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அது 1 plus tan square theta அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறேன்.
இதுக்கு வந்து 1 plus tan square theta இதுல வந்து நம்ம இங்க 1 plus tan square theta அப்படிங்கிறது secant square theta அப்படிங்கிறது ஃபார்முலா. சரியா? இதுக்கு 1 plus tan square thetaங்கிறது secant square theta. இப்ப இதுவே அங்க வந்து நம்ம ஆப்ஷன் secant square thetaங்கிறது நம்ம செலக்ட் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப இதே வந்து அதை இந்த ஃபார்முலாவை இப்படி மாத்தலாம். tan square theta மட்டும் என்ன அப்படின்னு கேட்டா secant square theta இந்த 1 இருக்கு இல்லையா, 1 plus இருக்கிறது plus 1 வந்து இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா -1 வந்துடும். ஸோ secant square theta -1 அப்படின்னு போடலாம். ஒரே ஃபார்முலாவை நம்ம எப்படி வேணா நம்ம மாத்தி கேட்கலாம், அவங்க மாத்தி கேட்கலாம். நம்ம அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதை எழுதி பார்த்து ஒரு ரஃப் பேப்பர் எல்லாம் கொடுப்பாங்க, அதை எழுதி பார்த்துட்டு நம்ம வந்து மாத்தி எப்படின்னு மாத்தி பார்த்துட்டு நம்ம அதுக்கு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 1 plus cot square theta அப்படிங்கிறது cosecant square theta அப்படிங்கிற ஃபார்முலா. இதே cot square theta அப்படிங்கிறத மட்டும் லெஃப்ட்ல வச்சுட்டு அந்த 1 வந்து ரைட் சைடுல கொண்டு வரலாம். cot square theta மட்டும் வச்சுட்டீங்கன்னா cot square theta is equal to cosecant square theta -1 அப்படின்னு ஆயிரும். இந்த ஃபார்முலா வச்சுதான் இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 4 क्वेश्चन மட்டும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மாத்தி மாத்தி கேட்கலாம். சரிங்க சார். தேங்க்யூங்க சார். வேற ஓகே. வேற யாராவது ஒரு ஃபீட்பேக்காவது கொடுங்க. இன்னும் டவுட்டா இருந்தா கேளுங்க, அல்லது ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கிளாஸ். யாராவது ஒருத்தர் ஹலோ சார். சொல்லுங்க. இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பத்தி சொன்னீங்களா சார் ஃபர்ஸ்ட்? ஆமா, அதை மட்டும் அப்படி நார்மலா சொல்லுங்க சார். அது அதை பத்தி நார்மலா சொல்லுங்க சார். சார் இங்க இருந்து பார்த்தாக்க அந்த மரத்தை பார்த்தா அது அந்த ஆங்கிள் தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்களா சார்? ஆமா, ஒண்ணும் இல்ல. ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிறது அதான் நம்ம வழக்கமா வந்து நிறைய படிக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியாம படிக்கிறதுனால வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். எதுவுமே வந்து அது உபயோகம் இல்லாம கண்டிப்பா நம்மளுக்கு அது வந்து ஒரு பாடமா வச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து சில பேருக்கு வந்து சில போர்ஷன்ஸ் யூஸ் ஆகும், இன்னொருத்தருக்கு இன்னொரு போர்ஷன் யூஸ் ஆகும். மேல வந்தோன்னா வேலைக்கு வந்தோன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பார்த்தா அந்த சர்வே பண்றாங்க இல்லையா, சர்வே பண்றவங்களுக்கு இந்த ட்ரிகனாமெட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வான்வெளி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி சாதாரணமா வந்து நம்ம ஏரியா கால்குலேஷன் பண்றோம், ஒரு முக்கோணமா இருக்குது, ஒரு லேண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு இதை பண்ணி முக்கோணம் ஒரு சைடு மட்டும் தெரியுது, ஒரு ஆங்கிள் மட்டும் தெரியுது, இன்னொரு சைடு தெரியாது அப்படின்னா அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஹைட்டு இதுல வந்து கொடுத்துருக்கிறது ஹைட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு ட்ரிகனாமெட்ரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஹைட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை உதாரணத்துக்கு அந்த மலையை சொன்னேன், ஒரு மலை இருக்குது அப்படின்னா ஒரு இவ்வளவு 8000 அடி உயரத்துல அந்த சிகரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 8000 அடி உயரம் அப்படிங்கறது வந்து யாரும் வந்து டேப் வச்சு மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து யூஸ் பண்றது இந்த ட்ரிகனாமெட்ரி தான். இப்ப அந்த மலை வந்து நம்ம இங்க நிக்கிற இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, நம்ம இங்க இருந்து எந்த கோணத்துல பாக்குறோம். இப்ப 60 டிகிரி கோணத்துல அதோட உச்சியை பாக்குறோம் அப்படின்னா அப்ப அந்த கோணம் 60 டிகிரி, தீட்டாங்கிறது 60 டிகிரி. இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னா 10 கிலோமீட்டர். அது வந்து அடுத்துள்ள பக்கமா வச்சுக்கிறோம். இப்ப எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மலையோட உச்சி. அப்ப 60 டிகிரி அப்படின்னா tan 60 இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 10 கிலோமீட்டர், எதிர்பக்கங்கிறது அந்த மலை. அப்ப எதிர்பக்கம் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த உயரம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸ் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு கணக்கு இதுலயே வந்து சிலதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஆள் நிக்கிறாரு, அந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாரு. இவரு பாக்குற கோணம் 60 டிகிரி, அவரு மரத்தோட உச்சியை பாக்குறது 40 டிகிரி அப்படின்னா 2 பேருக்கு இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அதே மாதிரிதான். இப்ப இவரு பாக்குறது 60 டிகிரியில பாக்குறாரு அப்படின்னா இவரு மரத்தோட ஹைட் வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை வச்சு நம்ம இந்த அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சுக்கலாம், இவர் வந்து எவ்வளவு தூரத்துல மரத்துல இருந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறாள் 45 டிகிரியில பாக்குறாருன்னா தீட்டாங்கிறது 45ன்னு வச்சுட்டு மரத்தோட ஹைட் வந்து 10 மீட்டர் அப்படின்னு வச்சுட்டு அவரு எவ்வளவு தூரம் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சோம்னா அவர் எவ்வளவு தூரத்தில் நிக்கிறாருன்னு வந்துடும். இவர் 2 பேருக்கும் வந்து மரத்துல இருந்து இவர் எத்தனை தூரம் அவர் எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறாங்க ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸ் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கணக்குகளும் வரலாம் இதுல. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, சார். வேற யாராவது கேட்கறீங்களா?
Any questions or feedback? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அதான் உங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன் சார். சரிங்க சார். ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப நல்லா இருந்தது சார் அது. சரிங்க சார். இந்த ஒரு இது இருந்த லெவல்ல இருந்தாலும் அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நல்லா ஈஸியா கொடுத்து இது பண்ணீங்க சார். சரிங்க சார். தேங்க் யூ. ரொம்ப இதாச்சு சார் அது. சரி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். பெங்களூர். ஓகே சார். பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார் நானு. சோ நல்லா இருந்தது சார் கிளாஸஸ். ஓகே. ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற வந்து உட்கார்ந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு பேசிக் 60% ஈஸியா கத்துக்கிற மாதிரி ஒரு இது நல்லா இருந்தது சார். அதான் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்கலாம் அப்படின்றது. நம்ம பசங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மெயினா வேணும். ஆமா சார். வழக்கமா ட்ரிக்னாமெட்ரினாவே பயந்து ஓடுவாங்க. ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரானாவே அத வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தோம்னா அது என்னன்னு பாப்பாங்க. அதுக்காக நீங்க கொடுத்த 2-3 எக்ஸாம்பிளே புரிஞ்சு போச்சு சார். இப்ப சரி சார். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. Okay, any other feedback or questions? Okay, முடிச்சுக்கலாங்களா? Okay.